இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தன்னுடைய மகன்கள் தனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சி பெருமைப்படுறாரு. தன்னுடைய கஷ்டத்தை பற்றி தான் கடந்து வந்த பாதையை பற்றிலாம் சொல்கிறார். அதில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் யாரையும் நம்பி இந்த ஊருக்கு வரல. நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு பெண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க என்னை அவமானப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட 10 பைசா வாங்காமல் நான் சாதிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சரி, ஓகே, எல்லாமே சரிதான். அதனால தான் அவங்க முன்னாடி அவமானப்படுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி தாம் தும்னு குதிக்கிறாங்க. பாண்டியனை கூட சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு. சாப்பிட்றது கூட ஒன்று கூப்பிடாத அளவுக்கு அப்படியே கோபமும் வெறுப்பும் அப்படியே எரிச்சலும் அதிகமாக இருக்குது. அவனுங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டீங்களே என் கணவரை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோபத்தை வேற யார்கிட்ட காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாகிட்டையும் ராஜிகிட்டையும் சாப்பிட கூட கூப்பிடாத அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, உங்கள் கணவர் முதல்ல பெருசாக அவமானப்பட்டது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் முடிஞ்சு பாக்யலட்சுமி கூட மகாசங்கமெல்லாம் பண்ணி திருப்பி இங்கே வந்தபோது தான். அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு? இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. கதிரோட காலில், சொந்த பிள்ளையுடைய காலில் விழுந்து கெஞ்சி என்னுடைய அண்ணனுங்களோட உயிரை காப்பாற்றணும், எங்கள் அண்ணனுங்களோட குடும்ப மானத்தை காப்பாற்றணும், எங்கள் அண்ணன் பொண்ணை காப்பாற்றணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பற்றி 10 நிமிஷம் கூட யோசிக்காமல், 10 செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த கல்யாணத்தை பண்ணி கூட்டிருந்தாங்க. கூட்டினதுக்கு பிறகு நகையை காணோம். அந்த பழி அவங்களுடைய மக மேலே தான் விழுந்துச்சு. அதையும் என்ன சொன்னாங்கன்னா, பாண்டியன் தான் எடுத்தாருன்னு அவமானப்படுத்தினாங்க. அப்பயும் அமைதியாக தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பல இடங்களில் பல சம்பவங்களில் தன்னை அவமானப்படுத்துறது, பெருசாக பிரச்சனை நடக்கிறது, போலீஸ் கேஸ் கொடுக்கறதுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணாங்க பாண்டியனை. அப்பவும் கோமதி அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ராஜி டியூஷன் எடுத்ததுனால அவமானத்தை தான் அவங்களால தாங்கிக்க முடியலங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இப்போ தில்லாலங்கடி வேலை. தான் செய்கிறதெல்லாம் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு தான் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கோமதி தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்கங்கிறத பற்றி மீனாவும் ராஜியும் டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி அத்தையும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அத்தை நம்மளை மட்டும் குறை சொல்கிறாங்கன்னு கோவப்பட்டு வருத்தப்பட்டு ஏதாவது பேசும்பொழுது அதை ஒட்டு கேட்ட இப்போ திருப்பி வந்த தங்கமயில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தங்கமான ஒரு ஃப்ராடு இருக்காங்கள, அந்த ஃப்ராடு அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இதான் சரியான டைம், இதெல்லாம் போட்டு கொடுத்தா தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ப மாட்டாங்க, மாமா நம்மளை மட்டும் நம்புவாங்க, நம்ம கை மேலே ஓங்கும் அப்படின்னு முடிவு பண்ணி போட்டு கொடுத்து இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சு அவர் கொந்தளிச்சு அடி பாவி கதிர் அத்தனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணான்னு நினச்சான். அவனை போய் காசு கேட்டான், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வேலைக்கு போகிறதுனால கஷ்டப்படுறதுனால தான் ராஜி வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. ஆனால் எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ விரும்பாத ஒரு 2 பேர்த்த நான் காப்பாற்றுறேன் பேர் வழின்னு கல்யாணத்தை பண்ணி கூட்டுன்ட்டு நல்ல விளாட்டம் பேசிக்கிட்டு இருந்தியா நீ அப்படின்னு கோமதி கிட்டக்க பாண்டியன் சண்டை போட்டு கோவப்பட்டு அதில் நடக்கிற கூத்தில் கொஞ்சமாச்சும் எதிர் வீட்டுக்கு விஷயங்கள் தெரியறதுக்கு லேட் ஆகலாம். ஆனால் தெரியும் போது அவங்களும் கூனி குறுகி நிற்கணும், இந்த குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்கிற இதை நினச்சா கோமதியே உண்மையை சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.